நம்ம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலாம் நர்மதா. அதுக்கான எல்லா வேலையையும் பார்த்துட்டேன் ஹரி. ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து 1 வீக்லயே நம்ம கிளம்பிடலாம். I'm so blessed ஹரி. அவர் ஒரு புது வாழ்க்கையை வாழ முடிவெடுத்துட்டாரு. இனி நான் போய் அவர் முன்னாடி நின்னா அது அவருக்கு தேவையில்லாத சங்கடத்தை தான் உண்டு பண்ணும். ஹரி சார், நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்னோட எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. நான் தான் உங்களை தப்பா நினைச்சு அவமானப்படுத்திட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் போறேன். மயக்கத்துல இருக்கிறது உன் ஃப்ரெண்ட் இல்லக்கா, நீதான். என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ எங்க போறன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஹலோ மாமா. சொல்லு அருண். பவி வீட்ல இருந்து கிளம்பிட்டா. ஹேய் சூப்பர். என்கிட்ட ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறதா போய் சொல்லிட்டு அவ அங்கதான் வந்துட்டு இருக்கா. அப்படியா? ரொம்ப நன்றி அருண். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். என்ன மாமா நன்றி எல்லாம்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவ அங்க வந்ததும் எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணிடுங்க. அவ இங்க திரும்ப வரான்னா அவளுடைய திங்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் இருக்கணும். ஓகே அருண், கண்டிப்பா. பை. பவிக்கு குழந்தை பிறக்கும்போது எங்க அந்த குழந்தைக்கு தான் அப்பாவை பாக்குற பாக்கியம் கிடைக்காம போயிடுமோ நினைச்சு பயந்துட்டேன். தேங்க் காட். உங்க ரசிகர்கள் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க தெரியுமா? அம்மா அவங்க எல்லாம் பாவமா. காலையில இருந்து ஒரு காஃபி கூட குடிக்காம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்னடனா அவங்க எல்லாரையும் கோவமா பேசிட்டு வந்துட்டீங்க. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, அப்படி என்னதான் நடந்தது அங்க? ஹரி சார் ஏன் வரல? ஹரி சாருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவர் ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போயிட்டாரு. இனிமே நம்ம பழச பேசி அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு குட்டி. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நம்ம ஹரி சாரா வேற கல்யாணமா? அம்மா என்னால அதை நம்பவே முடியல. அம்மா சத்தியமா இதுல ஏதோ தப்பு இருக்கு. அம்மா உங்களுக்கு தெரியாதம்மா ஹரி சார் அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அம்மா அதுவும் இல்லாம நீங்க தான் லீகலா மேரேஜ் பண்ணிருக்கீங்க. அதை யாரால மாத்த முடியும்? நான் கேட்டுட்டு வர்றேம்மா என்னன்னு. குட்டி முட்டாள் மாதிரி பேசாத. என்னம்மா நீ இப்படி அவசரப்பட்டு தான் நம்ம இப்படி வந்து நிக்கிறோம். குழந்தைக்காக தான் நாங்க ஒன்னா சேர ஆசைப்பட்டோம். இப்போ என்னோட குழந்தையே இல்ல. அப்புறம் என்ன கல்யாணம் அது இதுன்னு மனசு ஒத்து போய் இப்போ அவரு பண்ண போறதுதான் உண்மையான கல்யாணம். இதுவரைக்கும் அவருக்கு என் மேல இருந்தது ஒரு கரிசனம்தான். ஆனா வாழ்க்கை பூரா அப்படி நம்ம வாழ முடியாது குட்டி. அதனால அப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு. நம்ம வாழ்க்கை தான் ஒண்ணுமில்லாம போச்சு. அவராவது சந்தோஷமா அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டுமே. அம்மா என்னம்மா நீங்க பேசுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. நான் இதோட இதை விட போறதும் இல்ல. நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவரை கூட்டிட்டு வந்து அவரை உங்க கூட சேர்த்து வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம். சந்தோஷங்கிறது நமக்கு பிடிச்சவங்களோட நாம வாழறது மட்டும் இல்லடா. அவங்க உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து
அவங்கள சந்தோஷமா வாழ விடுறதுலயும் இருக்கு. நான் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இத பாரு, என் மேல உனக்கு மரியாதை இருந்தா இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசாம இரு. இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசாம இரு. அவ்வளவுதான். சார், நான் உங்களை சார் சார்னு வெறும் வார்த்தைக்கு மட்டும்தான் கூப்பிடுறேன். என் உள்ளுக்குள்ள எப்பவுமே நீங்க எனக்கு அப்பா மாதிரி சார். இல்ல அப்பாவே தான். இப்படி சென்டிமெண்டலா என்ன அட்டாக் பண்ணாத. நான் கையெடுத்து கும்பிடுறேன், என்னால முடியல. சந்தோஷ், நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் பயனில்லாத போயிடுச்சு. இனி இருக்கிற காலத்தையாவது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ நினைக்கிறேன். ப்ளீஸ் என்ன நிம்மதியா வாழ விடு. ஹரி சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சந்தோஷ், சார், சந்தோஷ் ப்ளீஸ். நீங்க வரப்பெல்லாம் அவருக்கு அவ்வளவு பிரஷர் ஏறுது. இது அவர் லைஃப். அத அவர் இஷ்டத்துக்கு வாழ விடுங்க. உங்க ஒப்பீனியனை அவர் மேல திணிக்காதீங்க. சார், ஹரி சார், சாரி ஹரி, நீ பேசிட்டு இருக்கும்போது நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? இல்ல நான் உன்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறதா நீ நினைக்கிறியா? உனக்கு அந்த உரிமை இருக்கு. என்ன லட்சுமி இப்படி பேசுற? இங்க சிட்டில இருந்த இவனுக்கு அங்க இருக்க கஷ்டமா இருக்கும். இதுல தொழில எப்படி பண்ணுவான்? தாத்தா, நான் என் அம்மா பேச்ச கேட்காம எல்லாம் என் இஷ்டத்துக்கு பண்ணுனதுனாலதான் நான் இந்த நிலைமையில இப்படி வந்திருக்கேன். இனி என் அம்மா விஷத்தை குடிக்க சொன்னா கூட எந்த கேள்வியும் கேட்காம நான் குடிப்பேன் தாத்தா. நீங்க எந்த மறுப்பும் சொல்லாம இந்த வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாப்பா, வீடு விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் நல்லது.
அவ்வளவுதானே பவி. நமக்குள்ள இருந்த லவ் அஃபெக்ஷன் எல்லாம் இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டதும் முடிஞ்சிரும்ல. என் மேரேஜ் லைஃப் இவ்வளவு சீக்கிரம் சுருங்கி போயிடும் நான் நினைக்கவே இல்லை. நமக்கு குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் என்னென்ன கற்பனை பண்ணி வச்சிருந்த எல்லாமே கற்பனையாவே போச்சு. ஆனா இந்த 3 வருஷம் உன் கூட வாழ்ந்த நாட்கள் தான் என் லைஃப்லயே பெஸ்ட் டேஸ்ன்னு சொல்லுவேன். நீ இந்த வீடு மொத்தமும் நிறைஞ்சிருக்கிற பவி. இந்த பேப்பரால உனக்கு எனக்கு இருக்கிற பிசிக்கல் அட்டாச்மெண்ட்டை மட்டும்தான் பிரிக்க முடியும். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒன்ன யாராலையும் உன்னால கூட பிரிக்க முடியாது. நான் செய்யாத ஒரு தப்புக்கு நீ எனக்கு தண்டனை கொடுக்கற. பரவாயில்ல பவி, இதை நான் உனக்காக ஏத்துக்கிறேன். டேய் சந்தோஷ், டேய் கொடை எங்கடா வச்ச? ஒரு விஷயமா பேங்க் போனோம். கொடை தாத்தா வெளியில அந்த டோர் முன்னாடி பாருங்க. டேய் அது என்னது கையில? என்னது? அது என்னங்கற பேப்பர்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. டேய் குறா. அட ஒண்ணு இல்ல தாத்தா, அது குறானா? விடுங்க தாத்தா. ஏண்டா இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா, நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க? பவி, இது உன் வாழ்க்கை, இதுல நீ எடுக்கிறது தான் முடிவு. நீ எங்க வீட்டு பொண்ணுனாலும் உன் முடிவுல தலையிட எங்களுக்கு உரிமை இல்ல. ஆனா நீ தப்பான முடிவு எடுக்கும்போது அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஏண்டா அவகிட்ட போய் உரிமை கடமைன்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க? இவ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு சம்மதி முகத்துல எப்படி முடிக்க போறன்னு பயமா இருக்கு. மா, நீ கொஞ்சம் சும்மா புலம்பாம இருக்கியா? நீ புலம்புறதால எதுவும் மாற போறது இல்ல. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீ பெத்த பொண்ணு ஏமாந்துட்டு வந்து நிக்கிற. ஆனா இப்போ உனக்கு என்னை விட அவங்கதான் முக்கியமா போயிட்டாங்கல்ல. அம்மா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? விவாகரத்துங்கிறது ஒண்ணும் விளையாட்டு விஷயம் கிடையாது. அதுவும் இப்படி வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிற. நாங்கெல்லாம் இந்த மாதிரி டஃப்பான சிச்சுவேஷன்ல நம்ம பெத்தவங்க இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, நம்ம எடுத்த முடிவுல கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்கன்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில இருப்போம். ஆனா நீங்க எங்க? இவன் நமக்கு திரும்பவும் பாரமா வந்து உட்கார்ந்துருவாளோ? கட்டிக்கிட்டவன் எந்த மாதிரி இருந்தாலும் அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ சொல்வீங்க, அதானே? உங்களுக்கெல்லாம் 4 பேர் என்ன பேசுறாங்கன்றது மட்டும்தான் பயம். நாங்க எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன? பொண்ணா பிறந்துட்டாலே அவ டிபெண்டா மட்டும்தான் இருக்கணும். இது ஒரு தியரி. இத வச்சுக்கிட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நான் அதுக்குள்ளலாம் அடங்குற ஆள் இல்ல. வாங்க சம்பந்தி. பவி, வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிடுவ. என்ன இது பவி? என்ன இது? இது பாருங்க, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க மேல எனக்கு செம கோபம் வருது. அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம இப்படி நடந்துட்டு இருக்கானா? நீங்களும் இப்படிதான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பிரிஞ்சு போறதுன்னு முடிவெடுத்துட்டா என்னங்க அர்த்தம்? ஐயோ சம்பந்தி, நான் கேட்காத கேள்வி இல்ல. எங்க யாருக்கிட்டே சொல்லிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து நிக்கிறா. அவங்க அப்பா வேற ஊர்ல இல்ல. அவருக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவாருன்னே தெரியல. நான் எவ்வளவு எடுத்து சொல்லி அவ கேட்க மாட்டேங்கிறா சம்பந்தி. பவி, ஏன் இப்படி டைவர்ஸ்க்கு அலைஞ்சிட்டு இருக்க?
எப்போ அந்த உண்மை தெரிஞ்சதோ அப்பவே நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். ம்? இந்த டிவோர்ஸ் எல்லாம் சொசைட்டிக்காக தான். நாளைக்கு எனக்கும் என்னோட குழந்தைக்கும் இதால எந்த லீகல் இஷ்யூஸும் வந்துடக்கூடாதுல்ல. அப்படின்னா நீ என் மேல வச்சிருக்க லவ் அவ்வளவுதானா? இந்த உலகமே சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு சொன்னியே பவி. என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னியே பவி. யார் சொன்னாலும் நம்பி இருக்க மாட்டேன். நீயே உன் வாயால வாக்குமூலம் கொடுத்த பின்னாடி அதை எப்படி என்னால நம்பாம இருக்க முடியும்? இங்க பாரு, இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கிளம்பிட்டே இரு. முடியாது பவி, நான் செத்தாலே இதுல கையெழுத்து போட மாட்டேன். ஓ, இப்ப கூட நீ எனக்கு பண்ண துரோகம் யாருக்கும் தெரியாம போகட்டும் தான் நினைச்சேன். சரி, அப்போ கோர்ட்டுக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அசிங்கப்பட்டுதான் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னா சரி, நான் அப்போ கோர்ட்லயே பாத்துக்கிறேன். பவி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? கொடுங்கம்மா. என்னடா? கொடுங்கம்மா. டேய் டேய், என்னடா பண்ற? இல்லம்மா, நம்ம குடும்பம் கோர்ட்டுக்கு போய் அசிங்கப்படுறதை விட பொண்டாட்டி ஆசைப்படுறத செய்யறவன் தான் நல்ல புருஷன். பவி, நமக்குள்ள இருக்கிற உறவு ஆத்மார்த்தமானது. இந்த பேப்பரால அதை டெம்பரவரியா தான் பிரிக்க முடியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்காக வருவ. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்னம்மா, எங்க போனீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? குளத்துக்கு பக்கத்துல தானே இருக்கிறேன்னு சொன்னீங்க. சாரிம்மா, இன்னொரு வேலை வந்துருச்சு. நீங்க வர்றதுக்குள்ள முடிச்சிட்டு வந்துடலான்னு போனேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நாங்க வந்து 20 நிமிஷம் ஆகுது. பாவம் மேடம், அங்க தனியா இருக்காங்க. திதி கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்னு வெறும் வயித்தோட இருக்காங்க. வாங்க சீக்கிரம். சரி, வாங்க வாங்கம்மா, போலாம். போலாம். வாங்க. இவங்க இங்க வந்திருக்காங்க. அப்போ ஹரி சார் இங்க வந்திருப்பாரா? கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நான் அவனுக்காக திதி கொடுக்க இங்க வந்தேன். ஆனா அவன் இங்க உயிரோட இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அவன் இங்க இருக்கான். இதுதான்
பால் வாங்கிட்டு வரேன், நீங்களா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மறந்துட்டேனே. பால் கொண்டு வந்தோமே. அதைத்தாம்மா இந்த பொண்ணு தானம் பண்ணிட்டாமா. தானம் கொடுத்தியா? மேடம், குழந்தை பால் கழுதுன்னு கேட்டாங்க, அதான் கொடுத்துட்டேன் மேடம். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த குழந்தை அழுதுட்டு இருந்ததே, அந்த குழந்தையா? குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்லி தானே அதை கொடுத்தா ஐயரே. பரவாயில்ல, நீங்க பூஜை பண்ணுங்க. சரிம்மா. மா, என்னம்மா இது தேங்காய் இப்படி அழுகி இருக்கு? இப்ப என்னம்மா பண்றது? எல்லாமே அவசகுணமா நடக்குதும்மா. மா, உங்க குழந்தை துர்மரணம் அடைஞ்சுதா? அதுதான்மா, வேண்டாதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்குமா. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க போகும்போது அம்பாளுக்கு நெய் விளக்கு போட்டு போங்க. அம்மா, நல்லா தேங்காயை ஆட்டி பார்த்து வாங்கிட்டு வாங்கம்மா. திரும்பவும் அழுகுனதை வாங்கிட்டு வந்துடாதீங்க. சரி, வாங்கிட்டு வரேன். அது கல்யாண விநாயகரை கும்பிட வந்தேன் நர்மதா. என்னது கல்யாண விநாயகரா? அது எங்க? அப்படி என்ன விசேஷம்? கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண விநாயகருக்கு 108 அகல் வச்சு கல்யாண பொண்ணு கும்பிட்டா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. அதான் வந்தேன். என்ன ஹரி இப்படி சொல்ற? நம்ம குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆஃப்டர் ஆல் ஒரு 108 விளக்கு தானே, நான் போடுறேன், நீ வா. இல்ல நர்மதா, இந்த பரிகாரம் பலிக்கணும்னா நீ மட்டும் தனியா தான் விளக்கு போடணும், நான் பார்க்க கூடாது. அதான் ஐதீகம். ஓ சரி, அப்படின்னா நான் மட்டும் போய் விளக்கு போட்டுட்டு வரேன். இதை வச்சுக்கோ ஹரி, சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். நான் விளக்கு போட்டுட்டு அங்க வந்துடுறேன். அப்புறமா சேர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் வரேன் ஹரி. அடி அடி, பக்கத்துல இருந்து கூப்பிட்டாலே கவனிக்க மாட்டா. இப்ப எப்படி? நல்லவேளை லட்சுமி பார்க்கல. இதெல்லாம் வேலைக்காகாது. குழந்தை படத்துக்கு பூ போட்டு அவன் ஆத்மா சாந்தி அடையணும்னு உங்க குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு பூ போடுங்க. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு உங்க அம்மா என்ன சத்தியம் பண்ணி தர சொன்னா. ஆனா நான் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாம உன்னை தொலைச்சிட்டு நிக்கிறேன். என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடு.
இந்தாங்க, இந்த பிண்டத்தை தண்ணியில கரைச்சிட்டு வந்தோம். சந்தோஷ் சின்ன பையன், பவி மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கான். அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. நீதாமா அவனை பாத்துக்கணும். இப்ப என்ன பண்றது? அக்கா, என்னக்கா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? இல்ல, அது இப்பதான் கோயில்ல இருந்து வந்தேனா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். வீடு வாங்குறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டி வந்திருக்கு. நான் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். சிங்கிள் பேமெண்ட் தான் கொடுத்துருவாங்க. ஏமா, உனக்கு அறிவில்ல? அவதான் அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொன்னான்னா உடனே வீட்டை விற்க ஆளை கூட்டிட்டு வந்துருவியா? இந்த வீட்டை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் விற்க விட மாட்டேன். போமா, உன் வேலையை பார்த்துட்டேன். ஐயோ, என்னையா சொல்ற? இவங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் இந்த வீட்டுக்கு ஓனரான மாதிரி கனவுலாம் கண்டுட்டேன். இப்ப போய் இப்படி குண்டு தூக்கி போடுறியே. அப்பா, பிரதிபாவை ஏன் திட்டணும்? நான் தான் நல்ல பார்ட்டி கிடைச்சாங்கன்னா அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம ஊருக்கே போயிடலாம்ப்பா. ப்ளீஸ் பா. நீங்க அந்த பார்ட்டியை வர சொல்லுங்க பிரதிபா. நாங்க வீடு விக்கிறது தான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி டைவர்ஸ் அப்ளை பண்ணி மியூச்சுவலா பிரிஞ்சிடலான்னு பவி வந்து சைன் கேட்டிருக்கான். சந்தோஷம் வேற வழி இல்லாம சைனை போட்டு கொடுத்தாச்சு. எப்படி மேடி பவி இதை எப்படி பண்ணலாம்? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்னு படிச்சு சொல்லியுமா அவளுக்கு புரியல? சரி, உடனே நான் பவியை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அவகிட்ட பேசணும். நர்மதா, நான் எதுக்காக ஃபாரின் வரேன்னு சொன்னேனோ அந்த காரணமே தப்பாயிடும் போது. லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரேன். ஹரி, நான் உன்னை முழுசா நம்புறேன். இனி என் லைஃப் நீ தானே டிசைட் பண்ணிட்டேன். ரிலேஷன்ஷிப்குள்ள ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். நீ போயிட்டு வா, நம்ம குழந்தைய நான் பாத்துக்கிறேன். வாங்க சார், வாங்க. மேடி நம்மள வர சொல்லிட்டு எங்க போனான்னு தெரியலையே. பவி, பவி, உன் வேலைதானா? எதுக்கு போய் என்ன இங்க வர சொன்ன? ஐயோ, நான் வர சொல்லல. நானே அந்த மேடி வர சொல்லிதான் அங்க வந்திருக்கேன். சும்மா போய் சொல்லாத. மேடிய விட்டு நீயே எனக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? ஐயோ, சத்தியமா இல்ல பவி. நான் கொஞ்சம் சொல்றத நம்பே நீ. நீ சொல்றது எல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் பழைய பவி இல்ல. நீ எப்படி எல்லாம் போய் சொல்லுவ, அதை நம்ப வைக்க என்னென்னலாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நமக்குள்ள பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனிமே இந்த மாதிரி ஆள் வச்சு கூப்பிடுறது இதெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஐயோ பவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எப்படிதான் உனக்கு புரிய வைப்பேன்? போதும், சும்மா நடிக்காத. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எங்க கிளம்பிட்டீங்க? உட்காருங்க. மேடி, உனக்கு எதுக்கு இந்த வேலை? அவன் போன் பண்ண சொன்னா உடனே நீ போன் பண்ணிடுவியா? இல்ல பவி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னதே ஹரி சார் தான். இதோ வராரு.
சாரி, உங்களை வர சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். சார், என்ன எதுக்கு சார் இங்க வர சொன்னீங்க? சொல்றேன் பவி, முதல்ல உட்காரு. இல்ல வேணாம் சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். உட்காரு பவி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சந்தோஷ் உட்காரு. உட்காருங்க. ஏய், அப்பதான் கேக்குறானோ உனக்கு புத்தி இல்ல? இத பாரு, ஒரு தடவை வாழ்க்கையை தொலைச்சிட்டா அதுக்கப்புறம் அது கிடைக்கவே கிடைக்காது. பவி, நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், வேண்டாம் பவி. நீ விடுதலை ஆகிறதா நினைச்சு சிறைக்குள்ள போக பாக்க, அதுவும் உலகத்தையே பார்க்காத உன் புள்ளையோட. அந்த புள்ளைய ஆயுசு பூரா அப்பா பேரை கேட்க வச்சிருக்க. யோசிச்சு பாரு. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதுக்கு நீங்க அவசியம் வரணும் சார். அது வேற ஒன்றும் இல்லை சார், பிரெக்னெண்டா இருக்கும்போது எல்லார் வீட்லயும் பண்றதுதான். மேடி, நீயும் வந்துடு. வரும்போது மறக்காம அத்தையை கூட்டிட்டு வந்துடு. சரி பவி. சந்தோஷ், நீயும் வந்துடு. ஹரி சார், கைய கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சொல்றவங்க சொன்னா சொர்க்கவாசலும் திறக்கும்னு சொல்லுவாங்க. நானு அம்மா எவ்வளவு சொல்லியும் கேட்காத பவி, நீங்க சொன்னதும் அவ வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஹரி சார். என் வாழ்க்கையவே எனக்கு மீட்டு கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். ஏ சந்தோஷ், பவி நல்ல பொண்ணுடா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதான் நீ இப்படி பண்ணிட்டேன்னு கோவப்படுறா. விடு, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. ஓ, போய் லக்ஷ்மி கிட்ட விஷயத்த சொல்லு, அவங்க சந்தோஷப்படுவாங்க. சொல்றேன் சார். போடா. வரேன் சார். வரேன் மேடி. அம்மா, அம்மா. என்னடா? அம்மா, இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே அதிகமா சந்தோஷப்படுற ஆள் யாருன்னு கேட்டா அது நான் தான்மா. அப்படியே புதுசா பிறந்த மாதிரி ஃப்ரெஷ் எனர்ஜியா இருக்கு. என்னடா சந்தோஷ், அது என்னடா ஏதோ காணாதது கண்ட மாதிரி துள்ளி குதிக்கிற? என்ன விஷயம் சொல்றேன் தாத்தா. என்னோட சேர்ந்து நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆமா தாத்தா, ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் போய் பவியை மீட் பண்ணேன். என்னடா இது, டெய்லி டெய்லி புது ட்விஸ்டா இருக்கே. மொத்தமா அத்தை விட்டுட்டு ஊரை பார்க்க போயிடுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு பவி எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா? அம்மா, நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது பவியோட நான் மறுபடியும் ஒன்னா சேருவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சந்தோஷ், அம்மா அவளை நீ எங்க பார்த்த? நீ எதுவும் அவ வீட்டுக்கு போனீங்க? நான் அவளோட வீட்டுக்குலாம் போகல. ஆக்சுவலா நான் ஃப்ரெண்ட பார்க்க தான் வெளியில போயிருந்தேன். அதே டைம்ல மேடி எனக்கு கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. அங்க போய் பார்த்தேன், பவி அங்க இருந்தா. அப்போ உனக்கு போன் பண்ண மாதிரி மேடி அவளுக்கும் போன் பண்ணி வர வச்சிருக்கா. எக்ஸாக்ட்லிமா, அதேதான். பட் அதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது நம்மளோட ஹரிசார் தான். அதான பார்த்தேன். இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற வேலையெல்லாம் அந்த ஆளு தானே பண்ணுவாரு. அபார்ட்மெண்ட்டை விட்டு விரட்டி அடிச்சோம், அந்த ஆளுக்கு புத்தி வரலையே. அம்மா, ஹரிசார் எங்க போனாலும் நம்மள பத்தி தான் யோசிக்கிறார்ல. இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாம பவி கிட்ட என்னை பத்தி உயர்வா எடுத்து சொன்னாருமா. தாத்தா, அதுக்கப்புறம் தான் அவளோட மனசு மாதிரி நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா. சந்தோஷ், உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஹரிக்கு உன்னையும் உங்க அம்மாவையும் மறக்கவே முடியாதுடா. என் வயசுக்கு அவன மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்த்ததே இல்லடா. இவர் பங்குக்கு இவர் வேற ஏத்தி விடுறாரு.
இவங்கெல்லாம் பேசிக்கிறத பார்த்தா வீட்டை விற்க மாட்டாங்க போல இருக்கே. ஐயோ, இவங்கள நம்பி நான் வட்டிக்கு வேற பணம் வாங்கிட்டேன். ஏதாவது பண்ணி இவங்க ஒண்ணு சேராம தடுத்து விட்டுறணும். அம்மா, நாளைக்கு ஹரி சார் அங்க வர்றாரு. டேய் சந்தோஷ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இது அப்படியே தொடரணும்டா. நான் போய் அம்மன் கோவில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். சரி தாத்தா. சரி, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க பாருங்க. சரி, நாளைக்கு போலாம். ஓகேம்மா. வா சந்தோஷ், வந்து நலங்கு வை. வா. சொல்லுங்க. போங்க. வாங்க மாப்ள, பவிக்கு வந்து நலங்கு வைங்க. ஓ, போய் நலங்கு வை. போங்க மாமா. என்ன பாத்துக்கிட்டு போய் வைங்க. ஹே, என்ன கூச்சம்? வா, வந்து நலங்கு வை. வா. போங்க. போய் வை. போ. போ.